வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ செம எக்ஸைட்டிங், ஒரு ரிவெட்டிங் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல இப்போதான் முடிஞ்சது. ஒரு பயங்கர ஹார்ட் பிரேக்காக இருந்திருக்கும் ஆல் த இந்தியன் ஃபேன்ஸ். பட் ஒரு கிரிக்கெட் ஃபேனா இது வந்து ஒரு செம எக்ஸைட்டிங் டெஸ்ட் மேட்ச். ஆக்சுவலா இந்த டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மெமரபிள் டெஸ்ட் மேட்ச் இதுவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா மேபி கேபா பிரீச் லாஸ்ட் எட்ஜ்பாஸ்டன்ல ஜெயிச்சது, அதுக்கப்புறம் போன விராட் கோலியோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 60 ஓவர்ஸ் அந்த டெஸ்ட் மேட்ச், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஜெயிச்சா இது தாண்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மேட்ச் மாதிரி இருந்திருக்கும் சீரியஸா. ஏன்னா ஒரு சேசிங்ல இது வந்து பயங்கர ஒரு சீசா பேட்டிலான ஒரு கேம். ஒரு ஒன் சைடடா இல்லாம பயங்கர சூப்பரா இருந்தது. ஸோ மேடி, உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? லாஸ்ட் ரொம்ப கிட்ட வந்தோம், ஈவன் செம்மையா ஃபைட் பண்ணாங்க. ஒரு ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் இருந்தது ஃபைட் பேக்ல. டெஃபினட்டா ரவீந்திர ஜடேஜா, குடோஸ், யூ ஆர் த மேன். நான் என்னைக்குமே ஓகே, நான் வர்றேன் ஜடேஜாக்கு நான் வர்றேன். ஃபார் உன்னோட இனிஷியல் தாட்ஸ் சொல். அதுதான் நான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ப்ரிவியூலயே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஜடேஜா should be promoted ahead of any all-rounders. He should be considered as பேட்டர்னு சொல்லிட்டு செம்ம இன்னிங்ஸ். நீ சொன்னதுதான். நம்ம வந்து இது வந்து நான் லஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும் நினைச்சேன். ஏன்னா ஆக்சுவலா வந்து என்ன சொன்னா பிரஸ்பதிக்கு 1 ஹவர்ல முடிஞ்சிடும்னாரு. நான் வாஷிங் விக்கெட் வந்தோன்னா யூஸ்வலா பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விக்கெட் விழுந்துரும், லஞ்சே போகாது, லஞ்சு எக்ஸ்டெண்ட் 1/2 ஹவர்ல நினைச்சு போகும்னு நினைச்சா ஃபுல்லா பிளே பண்ண விட்டு இங்கிலாண்டை கிவ் அப்பே பண்ண வச்சுட்டாங்க. இங்கிலாந்து எப்ப கிவ் அப் பண்ணாங்களோ அப்பதான் அவங்களுக்கு விக்கெட்டே வந்தது. அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். ஏன்னா வி ஹாவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு பென் ஸ்டோக்ஸ் பவுலிங். மாப்ள என்ன பவுலிங்! அந்த ஒரு ஆளால்தான் மொத்தமா புல் பேக் பண்ண முடிஞ்சது. 12 ஓவர் ஸ்பெல்ரா. மொத்தமா 12 ஓவர் ஸ்பெல்லு. அதான் சொல்றது. அதாவது நம்ம ஹார்ட் சோல் பாடி எல்லாத்தையும் அந்த கிரவுண்ட்ல போட்டு பவுலிங்க போட்டுட்டு ஒரு மொமெண்ட்ல வந்து ஷார்ட் லெக்ல வந்து நின்றா பாத்தியா போப்பு இந்த பக்கம் நிக்கிறப்போ எனக்கு யாரா இவரு என்ன மனுஷன்ற மாதிரி இருக்கு. செம்ம இன்னிங்ஸ். ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணேன். இங்கிலாண்டா இந்தியாவா டிசர்வ் டு வின்னு பாக்குறப்போ சீசாவா தான் போயிட்டு இருந்துச்சு. அவ்வளவு மூமெண்ட் வந்து பயங்கரமா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மூமெண்ட், அந்த கிளிஃப் ஹேங்கர் மூமெண்ட் வந்து யார் ஹோல்ட் பண்ண போறா யார் ஹோல்ட் பண்ண பாக்குறப்போ விக்கெட் வந்து வேலை அதுவா விழுந்து எடுக்கல யாருமே. அதுவா வந்து அந்த மூமெண்ட்ல அப்படியே நடந்துருச்சு. ஸோ வெரி அன்லக்கினா சொல்ல முடியாது. லக் வந்து கரெக்டா இங்கிலாந்து பக்கம் போயிடுச்சு. ஜூலை 14 வேற பவுண்டரி கவுண்ட்ல வின் பண்ணாங்க நியூசிலாந்து கிட்ட. ஸோ அந்த மாதிரி லக் இருக்கும் கிட்ட ஆப்வியஸ்லி இந்த லக் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே அவங்க ஹார்ட்ஸ் அண்ட் சோல் போட்டுருக்காங்க. இதுல இருந்து டிசர்வ்டு வின்னர்ஸ் சொல்ல முடியாது. இங்கிலாந்து தோத்து இருந்தாலுமே இது வந்து அன்லக்கி ஃபார் இங்கிலாந்து தான் இருக்கும். ஆனா இவ்வளவு ஃபைட் பேக் பண்ணிருக்காங்க. ஸோ செம்ம கான்டெஸ்டா தான். இப்போ நிறைய பேர் வந்து இந்த 3 மணி நேரம் டெஸ்ட் 3 மணி நேரம் ஐபிஎல் பார்த்துட்டு என்னடா இது 6 அடிக்கல 4 அடிக்கன்றவங்க இந்த 6 மணி நேரம் செஷனை பாருங்க. அப்பதான் தெரியும் இந்த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டே. ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ஓவரும் ஹோல்ட் பண்ணாங்க. மக்கள் அவ்வளவு சூப்பரா ஸ்கெட்ச் பண்ணி ஜடேஜா கொண்டு போனாரு. ஸோ செம்ம பேக்ல இருந்தது. இதான் பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். அதுவும் மெக்கா ஆஃப் கிரிக்கெட் லார்ட்ஸ்ல நடந்திருக்கு. இதை விட என்ன வேணும்னு செம்ம கேம் இதான். ஓகே. ஸோ அதான்டா அழகா சம் பண்ணிட்டேன். ஸோ பென் ஸ்டோக்ஸை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு நார்மலாவே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெல் கொடுத்தாங்கன்னா, நார்மல் ஒரு ஸ்பெல் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன் டேண்டம் போடுறாங்க அப்படின்னா 6 ஓவர்ஸ் போடுவாங்கடா. அதுதான் ஒரு 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 ஆவரேஜா ஒரு ஒரு 4 ஓவர்ஸ் ஒரு ஸ்பெல்லு, மினி ஸ்பெல்னா ஒரு 4 ஓவர், இல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்பெல். அந்த ஸ்பெல்னா ஒரு ஒரு பாலுக்கு ஒரு ஓவருக்கு 6 பாலுங்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்னா 6 ஓவர் தான் ப்ராப்பரா கொடுக்கறது. பட் எக்ஸ்டெண்டட் ஸ்பெல்னா 8 ஓவர் போடுவாங்க சில பேர். மேபி ஒரு விக்கெட் டெஸ்பரேட்டா விக்கெட் பாக்குறோம், எடுத்து அவர் வந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரினா 8 ஓவர். சரி, 10 ஓவர்னு வச்சுக்கோ. 12 ஓவர் இன் த்ராட்ல போட்டிருக்காரு. அடுத்து அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல முடிச்சிட்டாரு 12 ஓவர் போட்டு. அடுத்த ஸ்பெல்லையும் திரும்ப ஜோஃப்ரா ஆர்ச்சரி வரவே இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சரிக்கு அப்பதான் வந்தாங்க. திரும்பவும் பென் ஸ்டோக்ஸ் தான் போட்டிருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சரி கேட்டுட்டே இருக்காரு, நான் ஒரு ஓவர் போடுறேன். அவர் அங்க சிக்னல் பண்ணிட்டே இருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் ஒன் மோர், ஒன் மோர், ஒன் மோர், ஒன் லாஸ்ட்னு சொல்லி சிக்னல் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு. ஏன்னா நான் போடுறேன், நான் போட்டு முடிச்சு தர்றேன், நான் போட்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. எனக்கு என்னன்னா எங்க லாஸ்ட்ல வந்து டெய்லண்டர்ஸ் ஒரு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் காட்டின அந்த கிரிட் வந்து கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சரி, இல்ல நேத்து எண்ட் ஆஃப் த டே ஃபினிஷ் ஆகும்போதும் சரி, அந்த பேட்ஸ்மேன் ஸ்டாப் ஆர்டர் வந்து டோட்டலா ஃபெயில் ஆயிட்டாங்க கேபிட்டலைஸ் பண்றதுக்கு. ஏன்னா 190 இப்ப நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜடேஜா, சாரி, ஒரு பும்ரா, சிராஜ், அப்புறம்
ஒரு கிளிம்ஸ் ஆஃப் நிதிஷ் ரெட்டி, இவங்களால ஆட முடிஞ்ச டிஃபென்ஸ், இவங்க எல்லாமே சேர்ந்தே ஒரு 250 பால்ஸ் அரௌண்ட் ஆடிட்டாங்க. ஸோ இவங்களால ஆட முடிஞ்ச அந்த ஒரு டிஃபென்ஸ் இது ஒரு லாஸ்ட் நேத்து இந்த எண்ட் ஆஃப் த பிளேல வந்து நிறைய விக்கெட்ஸை விட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மேட்ச் ஸ்டார்டிங்லேயே டக்கு டக்குன்னு ஒரு 3 விக்கெட்டை விட்டது. ஸோ அந்த இடத்துல இந்தியா வந்து டிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா கேபிட்டலைஸ் பண்ணி ஆடி இருந்தாங்கன்னா அழகா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணிருக்க வேண்டியது. இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ணவே அவசியம் கிடையாது எனக்கு கேட்டா. அழகா அது ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு கேபிட்டலைஸ் பண்ணாம சும்மா விக்கெட், அந்த பண்ட் விக்கெட்டும் சரி, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வந்து ஒரு நல்ல பாலுக்கு அவுட் ஆனாரு. பட் ரொம்ப ஒரு லெத்தாஜிக்கா ஆடின மாதிரி இருந்தது. லெத்தாஜிக்னு சொல்ல மாட்டேன். ரெண்டு லெத்தாஜிக்னு விஷயம் சொன்னது இல்ல இல்ல. எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலோட விக்கெட் லெத்தாஜிக் தான், சீரியஸா. கண்டிப்பா ஜெய்ஸ்வால் வந்து கண்டிப்பா லெத்தாஜிக் தான். சோ என்ன சொல்றது, ரெண்டுக்குமே ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. Day 4 Day 5 உனக்கு வந்து ஃபோர்த் டேல வந்து உனக்கு பால் பயங்கரமா சீம் மூமெண்ட்ல நிறைய ஒர்க் ஆச்சு. நீ நோட் பண்ண தெரியும், எல்லாமே டெட்லி டெலிவரிஸ் பிச்சை யூஸ் பண்ணி பயங்கரமா போட்டாங்க. உனக்கு ஃபிஃப்த் டேல அந்த ஹெவி ரோலர் அப்ளை பண்ணுவாங்க பிட்ச் ரிப்போர்ட்க்கு அப்புறமா அந்த பால்ஸோட மார்க் எல்லாம் போய் உனக்கு நீ நோட் பண்ணா ஃபோர்த் டேல நம்ம இந்தியால நிறைய விக்கெட் எடுத்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து இங்கிலாந்து bowling போட்டாங்க. ஸோ அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரோலர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரோலர் எஃபெக்ட் அப்படியே வந்து அங்க ரெஃப்ளெக்ட் ஆச்சு. திருப்பி ஃபிஃப்த்ல ஒரு ரோலர் யூஸ் பண்ணாங்க. அந்த ரோலரோட எஃபெக்ட் பால் ஓல்டராக சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி வந்து பிச்சில் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல, எக்ஸப்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். பென் ஸ்டோக்ஸ் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறாரு, பட் அப்பயும் வந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் டெய்லி சில கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. வித் டியூ ரெஸ்பெக்ட் பயங்கரமா இருந்தாங்க, அந்த மாதிரி ஆடுவாங்க நினைச்சே பார்க்கல. பட் அதையும் இதையும் கம்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அங்க வந்து சுமன் கில் வந்து கொஞ்சம் ரொம்ப இது ஈஸியா ஆடிட்டாரு. என்ன சொல்றது, நம்ம அடிச்சிடலான்ற கான்பிடன்ஸ்ல ஆடிட்டாரு. ஸோ அது கொஞ்சம் கிரிட் காமிச்சிருக்கலாம், டெஃபினட்டா அது வந்து ஒத்துக்கிறேன். பட் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் டஃபர். ஃபோர்த் டேவோட எண்ட் செஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து ஒருத்தர் மேலதான் சொல்லுவேன், பட் அவரை பத்தி அப்புறம் பேசுவோம். ஸோ நம்ம அதை யோசிச்சு வச்ச செக்மெண்ட்லாம் இப்போ லிஸ்ட் பண்ணலாம், அதை பத்தி பேசுவோம். ஓகே, ஸோ நம்ம இது செக்மெண்ட் வைஸா போயிடலாம்டா. மேட்ச் சம்மரி முடிச்சிட்டோம். ஓகே, செக்மெண்ட் 2, டாப் 3 மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் விச் டர்ன் த கேம். ஸோ உன்னோட பாயிண்ட் ஆளுக்கு சொல்லு. ஒன்று சொல்லலாம். ம் எனக்கு வந்து நான் நம்பர் 1 சொல்லிடுறேன். நம்பர் 1 வந்து விக்கெட் ஆஃப் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு ரன் அவுட்ல அந்த லஞ்சுக்கு முன்னாடி KL ராகுலும் பண்ணிட்டும் சீல் பண்ணிட்டாங்க. ஃபுல் செஷன் ஆடினப்போ அங்க இருக்க இங்கிலாந்து பவுலர்ஸ் எல்லாம் வந்து வெயில்ல காஞ்சி போயிட்டாங்க. இனிமேல் நாங்க எப்படா லஞ்சுக்குள்ள போயிருன்ற அளவுக்கு அந்த மொமெண்ட்ல ஒரு டக்குன்னு ஒரு ரன் அவுட் எடுத்து மொத்த கேமும் அந்த இடத்துலதான் மாறிச்சு. இல்லைன்னா ஆப்வியஸ்லி நம்ம 500 ரன் அடிச்சிருப்போம், அவங்க 2 பேர் இந்த டச்சுக்கு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த ஒரு ஸ்மார்ட் திங்கிங், அந்த பக்கம் KL ராகுல் இருக்காரு, ஈஸியா ரைட் ஹேண்ட் அங்க அடிக்கலான்றப்போ விராட் கோலி ஒரு வாட்டி நியூசிலாந்துல இப்படி அங்க இருந்து அடிக்கிறப்ப சென்டர்ல இருந்து தூக்கி அடிப்பாரு பத்தியா, அந்த மூமெண்ட் மாதிரி டக்குன்னு ரிவர்ஸ்ல ஸ்விப் பண்ணி ஒரு போல்ட் டேரக்ட் அடிச்சாரு. ஸோ அது அப்படியே அந்த மூமெண்ட் வந்து அப்படியே வந்து சீல் பண்ணிடுச்சு இங்கிலாந்துக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இங்கிலாந்து அப்படியே வந்து டக் டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அதுதான் என்னோட டாப் 3ல அதான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட். ஓகே, உனக்கு என்ன செகண்ட் செகண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இந்தியா சைட்ல இருந்து சொன்னோம்னா வாஷிங்டன் சுந்தரோட 4 விக்கெட்ஸ். ஏன்னா நீ நல்லா பார்த்தீங்கன்னா 85 for 4 இருந்தது. ஸோ அந்த இடத்துல பென் ஸ்டோக்ஸ் ஒரு பக்கம், அவர் எப்படிப்பட்ட மேட்ச் எல்லாத்துக்குமே தெரியும். ஜோ ரூட் அவர் எப்படிப்பட்ட லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் பிளேயர்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட வந்து விக்கெட்டே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் நேத்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா டைடண்டர்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க வழி இல்லாம. பட் அவங்க 2 செட் ப்ராப்பர் செட் பேட்டர்ஸ், ஒரு மாதிரி பால் சாஃப்ட் ஆயிடுச்சு, பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. அந்த டைம்ல திரும்ப நீ வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கே போக முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு 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 பர்ச்சேஸ் கிடைக்குமா விக்கெட்ல இருந்து, மேபி ஒரு விக்கெட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. அந்த டைம்ல 3 ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், ஜேமி ஸ்மித், ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு வரிசையா ஒரு போல்டு எடுத்து ஈவன் பஷீரையுமே கடைசி நேரத்துல காலி பண்ணி ஒரு மாதிரி டீம் இந்தியாவை வந்து ஒரு கிளியர் டிரைவர் பண்ணது. சீட்ல புஷ் பண்ணாங்க. ஆமா, 190 பார்த்தோம். 190 ஏதோ அன்பிளேயபிள் டார்கெட்ல ஒரு மாதிரி ரீச் ஆயிடுற டார்கெட் மாதிரி இப்ப நீங்க தெரிஞ்சுச்சு. நம்ம நீ பார்த்தோம் எல்லாம் 80 for 7 நம்ம பார்த்தோம் அப்படின்னு. நீ நினைச்சு பாரு, 190 கூட இல்ல, அவங்க 2 பேரும் அவங்க செட் ஆயிட்டாங்க, ஒரு 200 தாண்டிட்டாங்க, அவங்களே 200 for 4 அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா அங்க இருந்து நமக்கு உள்ள வரக்கு சான்ஸே கிடையாது. நேற்று ஃபுல்லா ஆடி இருப்பாங்க. ஆடிட்டு இன்னைக்கு 1 டேல வந்து நமக்கு ஒரு 250 280 அந்த டார்கெட் வச்சிருப்பாங்க. அது மைட் பி நம்ம வந்து ஆல் அவுட் போக முடியாது, ஒரு மாதிரி டிஃபென்ஸா போய் அது எப்படி போகனே தெரியாது, அந்த மாதிரி போயிருந்திருக்கும். மைட் பி எப்படி இங்கிலாந்து வின் ஆர் டிரா, அந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி தான் இருந்திருக்கும்.
ஸோ அப்படி நம்ம புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா 190க்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ இந்தியாவை அட்லீஸ்ட் அந்த ஒரு 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 இந்தியா பேட்டிங் ஆடும்போது இதான்டா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் சரி, நாட் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் சொல்லல, 70% இந்தியா தான் வின் ப்ராபபிலிட்டி இருந்தது. இந்தியா எல்லாருமே சன்ரைஸ் அதான் சொன்னாங்க. ஒன் எஸ். நைன்டி த்ரீ பேட்டிங் வரும்போது 70% இந்தியா, 30% தான் இங்கிலாந்து, அந்த மாதிரி இருந்தது. பட் 70% எட்ஜ் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் வாஷிங்டன் சுந்தரோட அந்த 4 வைட்டல் விக்கெட்ஸ். எனக்கு வந்து இந்தியா ஜெயிச்சிருந்தா ஒரு மூமெண்ட் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் ஆப்வியஸ்லி வித் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் ஜடேஜா கொடுத்துடலாம். எனக்கு அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே நாங்க பேட் பால்லாம் ஆடல, நாங்க எங்களுக்கு ட்ரெடிஷனல் கிரிக்கெட் ஆட தெரியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பென் ஸ்டோக்ஸ் க்ளோஸ் டு 90 பால்ஸ் ஆடினா நினைக்கிறேன், வித் சேம் ஈக்குவலண்ட் ஆல்மோஸ்ட் ஜோ ரூட்டும் அதே மாதிரி தான். ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு 60 ஆடுன்னு நினைக்கிறேன், 60 ஆட், ஐம் நாட் ஷூர் எக்ஸாக்ட் நம்பர். ஸோ அந்த அந்த பார்ட்னர்ஷிப் பாலையும் வேஸ்ட் பண்ணி அந்த வாஷிங்டன் சுந்தரோட மேஜிக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. அப்படியே அந்த இடத்த வந்து அந்த அந்த பார்ட்னர்ஷிப் தான் உங்களுக்கு 190 கொண்டு வந்தது. இல்லைன்னா இன்னும் 100க்குள்ளே சம போயிருப்பாங்க. அந்த மாதிரி டெட்லி பவுலிங் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ஓகே, நான் எங்களுக்கு பேஸ்பால் தேவையில்ல, நான் எங்களால் ஆட முடியும்னு சொல்லிட்டு அந்த ப்ரீ பேஸ்பால் விளையாட வைக்க 2 பிளேயர்ஸ், நீ அவங்க 2 பிளேயரை எடுத்துட்டோன்னா மற்ற எல்லாரும் ஒரே மாதிரி தான் அவுட் ஆனாங்க. யாருமே வந்து பெருசா, இன்க்ளூடிங் ஜேமி ஸ்மித், எல்லாருமே இந்த 2 பிளேயரோட அந்த கிரிட் தான் வந்து இங்கிலாந்துக்கு வின் பண்ணி கொடுத்தது. ஸோ எனக்கு அதுதான் டாப் மூமெண்ட்ல அது நம்பர் 1 மூமெண்ட்டா எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாக்குறாங்க. இதுதான் எங்க டாப் 3 மூமெண்ட்ஸ். ஸோ அடுத்த செக்மெண்ட் ஓகே, போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் 3, பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் எலிவேட் த டீம். ஸோ அந்த டீமே தூக்கிட்டு போன அந்த பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ். இங்கிலாந்துக்கு நீ சொல்லு, சொல்லு. இந்தியாவுக்கு நான் சொல்றேன். இங்கிலாந்துக்கு தான் இவ்வளவு பேசிட்டேனே, யாரு? எல்லாத்துக்குமே பென் தெரியும். ஸ்டோக்ஸ் தான். பென் ஸ்டோக்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மூமெண்ட், ஜூலை 14 அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ பென் ஸ்டோக்ஸ் தான் எல்லா இடத்துலயும். பென் ஸ்டோக்ஸ்க்கு இந்த இந்த மேட்சுக்கு முன்னாடி நிறைய வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தது. ஆப்வியஸ்லி எப்பவுமே வரது தான். ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி கிராயின் இன்ஜுரியில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தாரு, நிறைய வந்து பர்ஃபார்ம் பண்றது இல்ல, கேப்டனா விளையாடிட்டு இருக்காத மாதிரி சும்மா அப்படியே அந்த மேட்சஸ்ல கிளம்ப ஆரம்பிச்சுது. எல்லாரையும் ஒரே மேட்ச் செலக்ட் பண்ணிட்டாரு. நீ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸ் 4 இன்னிங்ஸ்லயுமே பென் ஸ்டோக்ஸை வந்து இந்த இன்னிங்ஸ் கேம்ல இருந்து எடுக்கவே முடியல, எல்லா இடத்துலயும் இருந்தாரு. எனக்கு ஹை மூமெண்டே வந்து ஷார்ட் லெக் இருந்தது தான். நான் வந்து நிக்கிறேன், என்னால முடியும்னு சொல்லிட்டு. நான் இம்பாசிபிள் கேச்சஸ்லாம் பிடிக்கிற அந்த இது இருக்குல்ல, அதுதான் வந்து பென் ஸ்டோக்ஸ் அந்த மூமெண்ட் கிடைக்கும். ஏன்னா வேர்ல்ட் கப் எல்லாம் இப்படி எல்லாம் பிடிச்சிருப்பாரு. ஸோ நான் நிக்கிறேன், என்னால முடியும். அவ்வளோ டயர்டு, 5 நாள் ஆடிருக்காங்க, எவ்வளவு டயர்டா இருக்கும். அதுவும் உனக்கு 2 days தான் கேப் போன மேட்ச்க்கும் இந்த மேட்ச்சுக்குன்றப்போ அந்த காமிச்சதுனால மொமெண்ட் அப்படியே அந்த பென் ஸ்டோக்ஸோட அந்த முறையில் தான் வந்து டீமையே அப் பண்ணுச்சு. ஸோ இந்த சீரியஸே 3 பேர் தான் அப் பண்ணிட்டோம். ஸோ பென் ஸ்டோக்ஸ் மேன். நீ சொல்லு இந்தியாவுக்கு. பர்ஃபெக்டா, பென் ஸ்டோக்ஸ் தான், வாய்ப்பே கிடையாது. ஹீஸ் ஜென்ரேஷன் பிளேயர், ஆல் அவுட் கொடுத்தாரு. ஸோ இந்த பாடி, சோல் எல்லாமே, அதான் ஒரு லைன்ஸ் ஆட்டிடியூட், லைன்ஸ் ஹார்ட் லைன்ஸ் ஆட்டிடியூட் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தாரு. ஸோ அதுக்கேற்ற ரிசல்ட்டையும் அவங்க கெயின் பண்ணாங்க. ஸோ இந்தியா சைட்ல இருந்து பார்த்தோம்னா ஐ வில் ஆப்வியஸ்லி கோ வித் ஜடேஜா. ஸோ நான் அந்த ஜடேஜாவை ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே ஜடேஜா இன்னைக்கு 6 நடிச்சிருக்காரு, எல்லாருமே இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அபவுட் இந்தியானா ஜடேஜாவை தான் இருப்பார். பட் நான் ஜடேஜாவை 4-5 வருஷமாவே நான் அவருக்கு முன்னாடியே நான் அவரை ஹையா ரேட் பண்ணுவேன். உனக்கே தெரியும், நான் வந்து நம்ம நார்மல் சேட்ல பேசும்போதே ஜடேஜாலாம் இதுல வேணாம், அஸ்வின் தான் ஆடணும், பிகாஸ் இஸ் அ ப்ராப்பர் ஸ்பின்னர் அப்படின்னு. அஸ்வின் ஆடுங்க, நான் வேணாம்னு சொல்லல. வாஷிங்டன் சுந்தர் ஆடினாங்க, அதே மாதிரி அஸ்வின் ஆடுங்க, நான் வேணாம்னு சொல்லல. அதுக்கு நான் ஜடேஜாவை நான் வந்து ஆல்ரவுண்டராகவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பேட்டிங் ஆல்ரவுண்டரே கிடையாது, அவர் இஸ் அ ப்ராப்பர் பேட்டர். 5 டவுன் 6 டவுன்ல எனக்கு ஒரு பேட்டராகவே நான் போவேன். நான் எதுக்கு தேவையில்லாம புதுசா ஒரு பேட்டரை நான் ஆட போறேன்? அவரை நீ ட்ராப் பண்ண மாட்டா, நீ என்ன பண்ணுவீங்க? வேற யாராவது பேட்டர் ஆட வைக்க போறேன் இந்த இடத்துல? நான் பேட்டரே ஆட வைக்க, அவர் தான் பேட்டர் எனக்கு. அவர் ஒரு பேட்டர், அவரால் போட முடிஞ்சா போடட்டும், 4-5 ஓவர் எனக்கு போட்டு கொடுப்பா டக்கு டக்குன்னு, அது போதும். இஸ் ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரி பேட்டர். இந்தியா, ஹீஸ் அ கிரைசிஸ் மேன் ஃபார் இந்தியா. ஒரு 2019 செமிஃபைனல் அகேன்ஸ்ட் நியூசிலாண்டோ சரி, இல்ல இந்தியா எப்பெல்லாம் அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்ல நிற்கும் போது 6th டவுன் 7th டவுன்ல வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளா நின்று ஹோல்ட் பண்ணி அந்த இன்னிங்ஸ் எடுத்துட்டு பில்ட் பண்ற ஒரு பிளேயர் ரவீந்திர சார் ஜடேஜா. ஸோ ஹீ இஸ் த மேன். அண்ட் அவரை அதுக்குள்ளேயும் அவரை வந்து தூக்க போறாங்க, ஒரு சீனியர் ஆயிட்டாரு, அவர் டீம்ல இருந்து இது பண்ண போறாங்க. அவரை எப்படி 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 தூக்க முடியும் அவர்? ஏன்னா அவர் கிரியேட் பண்ண லெகசி அந்த மாதிரி. இந்தியால ரஃப் பேட்ச் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஸ்பின் பண்ணிடுவாரு. அதே மாதிரி பேட்டிங்ல இன்னைக்கு காமிச்சாரு. இன்னைக்கு யார் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே KL ராகுல் நம்ம ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவோம். ஏன்னா டாப் அவர் அவர் இப்போ எனக்கு இந்தியாவிலே இந்த பர்டிகுலர் 11ல ப்ராப்பர் டெஸ்ட் பேட்டர், ஒரு நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் பேட்டர் அப்படின்னா
எல்லாருமே கண்ணை மட்டும் சொல்ற ஒரே ஆளு KL ராகுல். KL ராகுலை விட அதிகமான ஒரு பால்ஸ் இன்னைக்கு ஆடி இருக்காரு. டஃபஸ்ட் இது. அண்ட் ஆல்சோ அந்த சைடு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டே கிடையாதுடா. நீ மைண்ட்ல ஆடும்போது கேப்ஸ் எங்க ஃபோர் அடிப்போம், எங்க சிங்கிள்ஸ் ஆடுவோங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம ஆடுவோம். இப்போ டெஸ்ட் மேட்ச் அணுகும் போது நீ எப்படி எனக்கு ஒரு 60 ஆட் ரன்ஸ் அடிக்கணும்னா ஓகே, எப்படி யாரை வருவா ஈஸியா, யாரை பிளே அவுட் பண்ணலாம், யாரை அடிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். நீ அவரோட மைண்ட் செட்டை பத்தி நான் பேசுறேன். நீ இப்ப நினைச்சு பாரு, அந்த பக்கம் பும்ரா ஆடிட்டு இருக்காரு. உன் மைண்ட் செட்டு உன் விக்கெட்டை சேஃப்கார்ட் பண்றது இல்லை, இந்தியாவே நீ சேஃப்கார்ட் பண்ணணும். அந்த சைடு விக்கெட் கொடுக்க கூடாது. கரெக்டா ஃபோர்த் பால் நீ சிங்கிள் அடிக்கணும். அதெல்லாம் தான் தாட் ப்ராசஸ் பாரு. ஃபோர்த் பால் சிங்கிள் அடிக்கணும்னா உனக்கு கன்சிஸ்டன்டா ஒரு 11 ஓவர் அப்படி 15 ஓவர் 15 ஓவருக்கு அது 15 ஓவரை எத்தனை ஓவர் பண்ண போறாங்களோ எனக்கு தெரியல. உனக்கு ஃபோர்த் பால் சிங்கிள் ஆடிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3 பால் ஈஸி பால், உனக்கு ரன் அடிக்க சிங்கிள் ஓடக்கூடிய பால் வந்தாலும் ஒன்னால ஓட முடியாது. ஏன்னா ஓடி அவர் இங்க மாறி வந்தாங்கன்னா விக்கெட் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபோர்த் பால் சிங்கிள் ஓடணும், 5, 6 அவரு சேஃப்கார்ட் பண்ணணும், அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் முறையில கொடுக்கணும். திரும்ப அதுலயும் நீ ஆட் பால்ஸை பவுண்டரிக்கு புஷ் பண்ணணும். பா, இந்த பட்டி இவ்வளோ கால்குலேஷன்ஸ் ப்ராபபிலிட்டிஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது அங்க உன்னோட மெச்சூர் இன்னிங்ஸ் நீ எப்படி ஹோல்ட் பண்ற, அதுதான்டா ஒரு பேட்டரோட ஒரு இதுவே. இன்னைக்கு ஜடேஜா ஆடினது ஒரு பியூர் 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 ஒரு பேட்டிங் எலிகன்ஸை காமிச்சாரு. ஸோ ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் தான் எனக்கு ஜடேஜா கிட்ட பார்க்க முடியுது. அந்த ஒரு ரெசிலியன்ஸ், அவ்வளோ ஒரு மாதிரி நிறைய ஹிண்ட்ரன்ஸ் பண்ணாங்க, பேசினாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் அந்த ஒரு ஒரு வாரியரோட ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்தது. நான் நிப்பேன்டா, நான் அந்த இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு தாட் ப்ராசஸ் இருக்கு, இவ்வளவு அடல்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நான் வந்து வச்சு நான் வந்து சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. இதை நான் அடுத்த அதான் கட்டத்துக்கு சொல்றேன். கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி நான், ஏன்னா நான் அவரோட பொசிஷன்ல இருந்து நான் யோசிச்சு பாக்குறேன். இவ்வளவு இதை நான் யோசிக்கணும். Correct. இது போக போடுறது சாதாரண ஆள் கிடையாது. ஸ்டோக்ஸ் தீப்பொறி அர்ச்சர், மாதிரி ஸ்டோக்ஸ் 15 ஓவர் போட்டுக்கிட்டே இருக்கான். மாரத்தான் ஸ்டோக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கான் வந்து. அந்த பக்கம் ஆர்ச்சர், வோக்ஸ், கார்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் யாரையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால. என்னால இதை சொல்ல, இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஹிட்மி பவுலரே சுச்சுவேஷன். கிடையாது, ஹிட்மி பவுலரே கிடையாது. அண்ட் நீ சொன்ன ஒரு பாயிண்ட், இப்போ என்ன சொல்றது, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐபிஎல் பாக்குற ஃபேன்ஸோ இல்ல நார்மல் ஃபேன்ஸ்னா 24 ரன் தானே இருக்கு, சும்மா வந்து 4 6 அடிச்சிடலாமேன்னு சொல்றாங்க. பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கு, பால் சாப்பிட்டானா அடிக்கவே முடியாது உன்னால. எல்லாரும் பவுண்டரியில தான் இருக்காங்க, நீ முடிஞ்சா அடிச்சுக்கோன்ற மாதிரி தான். பட் அவ்வளவு ஈஸி கிடையாது சிக்ஸ் அடிக்கிறது. இதுவே பண்ட்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் ஆடுவாரு. பட் ஜடேஜா அப்படி கிடையாது, ப்ராப்பர் கிரிக்கெட்டர். லேட் 2020ஸ்ல இருந்து பயங்கரமா அவரோட டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த இங்கிலாந்து சீரியஸ் அந்த டூர்ல அவர் தான் மோஸ்ட் ரன் ஸ்கோர் நினைக்கிறேன், அலாங் வித் KL ராகுல். ஹையஸ்ட் பேட்டிங் ஏவரேஜ் அவர் தான் வச்சிருக்காரு. ஸோ இவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அண்ட் இவரோட பேட்டிங் குவாலிட்டி, பவுலிங் வந்து இஃப் ஹி ஹேஸ் ஹி வில் ப்ரூவ், அவ்வளவுதான். டர்ன் இருந்துச்சுன்னா போடுவார். பட் இந்தியன் கண்டிஷன்ஸ் வேற. அண்ட் அவரோட ஃபீல்டிங் கெப்பாசிட்டி, அவர் கொடுக்குற இன்புட்ஸ் ஆகட்டும், அந்த நீ சொன்ன மாதிரி அந்த ரெசிலியன்ஸ் தான் பயங்கர இம்ப்ரெசிவ். இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் ஜடேஜா கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நாக் மூலமா கிடைக்குதுன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஜடேஜா வந்து அதான் அண்டர் ஜடேஜா, ஓகே ஜடேஜா அப்படின்னு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல இப்படி ஆடுறதுனால இஃப் இட் ஃபார் வின்னிங் காஸ் வெரி ஹாப்பி. பட் அட்லீஸ்ட் பேசுறாங்களே. நிறைய பேர் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா அடுத்து எப்ப ஜடேஜா நீங்க தான் போறீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. பட் நான் இங்க இருக்கேன்டான்னு சொல்லி காமிச்சாரு. செம்ம பேசும்போதே எனக்கு அப்படியே கூஸ் வருது. ஸோ தட்ஸ் ஜடேஜா. பயங்கரமா வெரி ஹாப்பி ஃபார் ஜடேஜா. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அவருக்கு கிடைச்சிருக்குன்றது எனக்கு ஹாப்பி. ஈவன் இஃப் இஸ் லூசிங் காஸ் ஐ அம் ஹாப்பி ஃபார் ஹிம். சரி, இப்போ அடுத்த செக்மெண்ட், பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் விச் brought the கேம் டு ஆப்போனன்ட்ஸ். அதான் அந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து ஃபெயில் ஆன மொமெண்ட். இந்த பிளேயர் ஒருத்தர் எனக்கு வந்து கருண் இந்தியா நாயர் நீ எடுத்துக்கோ, நான் வந்து இந்தியான்னு எடுத்துக்கோ. இங்கிலாந்து லூசிங் ஆகல. பட் அந்த இதுல வந்து நான் சொல்றது கருண் நாயர். ஏன்னா சொல்றேன்னா, கருண் நாயர் KL ராகுலும் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தாங்க. அவ்வளோ இருந்தப்போ நீங்க இந்த க்ளோஸ் டே ஆஃப் பிளே ஒரு 3 ஓவர் தான் இருந்திருக்கப்போ அழகா அவங்க வந்து கருணை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஆடி இருந்திருக்கலாம். கொஞ்சம் நர்வ்ஸ் லூஸ் பண்ணிட்டு ஈஸியா அவர் விக்கெட்டை விட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு கம்பேக் கொடுக்குறாரு. அவரோட ஹையஸ்ட் ரன்னே வந்து 303 அப்புறம் ஒரு 40 இருக்கப்போ ஜஸ்ட் ஒரு பேஷன்ஸா ஆடி இருந்தாருன்னா இவ்வளோ அவங்க வந்து இந்தியன் டீமை நம்ம திட்டுவோம் பேசிக்கலி, இவங்க சான்ஸ் கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. டொமஸ்டிக்ல 7 ரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க ஆடுற இந்த கேம் வச்சுதான் திருப்பி ஃபியூச்சர் ஆஃப் டொமஸ்டிக். இப்ப அது பக்கம் இப்ப இந்திரஜித் மாதிரி ஒரு ஆள் ஆடிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் ஆடிட்டு இருக்காருன்னா ஆடுறவங்களுக்கு இங்க அபிமன்யீஸ்வரன் எக்ஸாம்பிள் அவருக்கு ஸ்பாட்ல இருக்காரு. நான் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து திருப்பி சான்ஸ் கொடுக்கணும்னா
நீங்க ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் மாதிரி நீங்க தான் ஓகே இவருக்கு சான்ஸ் கொடுத்தோன்னு இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. கன்சிஸ்டன்ட் ரன் 6 இன்னிங்ஸ் கொடுத்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது 2 மேட்ச் கிடையாது. இந்த மாதிரி க்ரூசியல் சுச்சுவேஷன்ல நீங்க ஜஸ்ட் ஸ்டே பண்ணிருந்து இந்த கேமை கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ் எடுத்துட்டு போயிருந்தா அந்த நெக்ஸ்ட் டேல வந்து இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். பட் அந்த மொமெண்ட்டை லாஸ் பண்ணிட்டா அந்த விக்கெட் லாஸ் பண்ண விக்கெட் எல்லாம் ஆகலாம். டெட்லி டெலிவரிஸ் வந்து பண்ட்டுக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுலுக்கு பயங்கரமா அந்த மாதிரி அவுட் ஆனா பரவாயில்ல. பட் நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயே இல்லாம ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியான டிஃபென்ஸ் கூட உங்களால ஆட முடியல அப்படின்றப்போ லைக் இது வந்து ஓகே இது ரேட் பண்ணிடும். ஓகே டொமஸ்டிக்ல வந்தாலே இப்படிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அவர் செமையா இருந்தது. டொமஸ்டிக்ல இருந்து வரவங்க வந்து முக்கால்வாசி அவங்க வந்து அந்த சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லயே மைண்ட் செட் ஆயிடுமா. அவங்க ஓகே நமக்கு பேக் ஃபுட்ல தான் போகணும், ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் போகணும்னு சொல்லிட்டு. பட் இங்க இருக்கப்ப அந்த ஃபிக்ஸ் ஆக லேட் ஆகும், அந்த ரெசிலியன்ஸ் வந்து இங்க டக்குன்னு வராதுன்னு சொன்னா. பட் அதை அடாப்ட் பண்ணி வந்தாதான் யூ ஹாவ் டு ப்ரூவ்ன்றது தான் ஒரு தாட்டு. ஸோ அந்த கருண் நாயரோட விக்கெட் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கேமை வந்து போயிருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அதுதான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இல்ல மாப்பிள, ஆப்போனன்ட் கேமை இது விட்டு. இது நான் அக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா ஓகே தான் நீ சொன்ன மசில் நானும் இந்த இது கேட்டேன், கமெண்ட்ல சொன்னாரு. பட் ஓகே, பட் அவர் வந்து அங்க மட்டும் ஆடலடா, அவர் கவுண்டி ஆடிட்டு இருந்திருக்காரு. லங்ஷேருக்கா யாக்ஷேருக்கு ஏதோ ஒரு டீம் கவுண்டி ஆடி இருக்காரு. பிச்சு ஸோ கவுண்டில டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேடா, பட் கவுண்டில அகைன் உனக்கு இங்கிலாண்டோட பிச்சர்ஸ், அவங்களோட அவுட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபீல்டு, ஓகேதான். அந்த கண்டிஷன்ஸ், வெதர், இந்த அளவுக்கு கூட நீ அடாப்ட் ஆயிருக்க. கரெக்ட் ஒரு அதுதான் எக்ஸாக்டா தப்புதான். ஒரு ஒரு 100% பிச்சு லார்ட்ஸோட பிச்சு கிடைக்கலனாலும் ஒரு 78% பிச்சு உனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்டா. சோ ஹி ஸ்கோர் இது வந்து ஒரு 200. ம், இங்கிலாந்து லைன்ஸோட நம்பர் 3 200 அடிச்சாரு. அதனாலதான் நீ அடிச்சன்றதுக்காக உனக்கு அந்த ஆமா பொசிஷனையும் ஆமா கொடுத்தாங்க. சாய் சுதர்சனை இது பண்ணிட்டு ஓகே சாய் சுதர்சன் நெக்ஸ்ட் ஃபிடல் நம்ம கொடுத்துக்கலாம் சான்ஸ், அவருக்கு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருங்க. பட் அதை யூஸ் பண்ணிருக்கலாம். நீங்க உங்ககிட்ட 100 எதிர்பார்க்கல, ஆமா ஆமா. ஜஸ்ட் ஒரு 10-20 ரன்ஸ் எடுத்து க்ளோஸ் ஆஃப் வரைக்கும் ஆடிட்டா நமக்கு எப்பயோ வந்து வின் பண்ணிருப்போம். ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே ஆப்போனன்ட்க்கு போயிடுச்சு. இங்கிலாந்துல வந்து யாரு ஓகே, இங்கிலாந்துல வந்து பவுலர்ஸ் எல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை. மேபி சொல்லணும்னு சொன்னா மேபி ஜாக் பஷீர்? ராலி அண்ட் இல்லடா பஷீர் கூட அவருக்குமே லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜுரி தான். ஸோ அவரால் முடிஞ்சதை அவரு பண்ணிட்டாரு. பேட்டிங்ல சொல்லணும்னா ஜாக் ராலி அண்ட் ஆலி போப். ஆலி போப் கூட ஓகே. ஜாக் ராலி வந்து அகைன் ஹீஸ் டியூ ஃபார் சொல்லலாம். லார்ஜ் ரன்ஸ். ஆமா, பெருசா ரன்னே அடிக்கல. அவரோட கேப்பபிலிட்டிக்கு வந்து ஒரு 80 பால் 100, 95 பால்ஸ் 110 அந்த மாதிரி அடிக்கிற பிளேயர். அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல 3 டெஸ்ட் மேட்சா. ஸோ மைட் பி அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் லெட் டவுனா இருக்கலாம் டீமுக்கு, அவ்வளவுதான். பட் பஷீர் கூட அவர் ஓகே, அவர் கொடுக்கறது அவ்வளவுதான். அவர் அதுதான் சொல்லிட்டாரு அவர் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது. ஒரு எண்ட்ல போடுவேன் அவ்வளவுதான். எடுத்து கொடுக்குறாரு. ஆமா, விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் மேபி வேற அவங்க டீம்ல யாரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்குவாட்ல பார்த்தேன் வேற யாருமே கூட இல்ல, அவர் ஒரு ஆள் தான் இருக்காரு. இப்ப நீ மாத்தணும்னு வெளியவே நினைச்சா யாரும் கூட இல்ல. வேற யாரும் கிடையாது. மேபி வேற வெளியில இருந்து தான் பிளேயரை கொண்டு வரணும். இப்ப இன்ஜுரினால வேற யாரையுமே தான் உடனே டீம்ல ஸ்குவாட்ல இருக்கவங்க வச்சு ஆட முடியாது. லெட் சி எப்படி அது அடுத்த மேட்ச் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த செக்மெண்ட், வாட் இஃப் மொமெண்ட்ஸ் ஈச் சைட் விச் மைட் வேரி ரிசல்ட்ஸ் ஆன் ஹைண்ட்சைட். என்ன, ஆஹா இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்ட்டு ஏதாவது ஒரு ஒரு அதுதான் வாட் இஃப் இன்சிடென்ட் நீ மூமெண்ட்ஸ். சொல்லு. ஒண்ணு நான் சொல்றேன், ஒண்ணு நீ சொல்லு. என்னோட வாட் இஃப் மூமெண்ட் வந்து ஒன்னே ஒண்ணுதான். கேஎல் ராகுல் வந்து விக்கெட் ஆகாம இருந்திருந்தா நம்ம மேட்ச் வின் பண்ணிருப்போம். ஸோ சிராஜ் ஜடேஜா வந்து அதெல்லாம் வந்து ஹைன் சைட்ல ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதுதான். பட் நம்ம அந்த கேஎல் ராகுல் விக்கெட்டை வந்து எக்ஸ்ட்ராடனரி பால் ஆஃப் ஸ்டோக்ஸ், சும்மா சொல்ல முடியாது, அவ்வளோ செமையா போட்ட மூமெண்ட். அது கேஎல் ராகுல் விக்கெட்டு விடுற மாதிரியே இல்லை, அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஆடி இருந்தாரு. ஏதோ ஒரு மேஜிக் பால் தான் வந்து கேஎல் ராகுல் விக்கெட் எடுக்க போறது தெரியும். ஸோ எல்லா பேட்டருக்கும் தெரியும் ஏதோ ஒரு பால்ல நம்ம பேர் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பால்ல ஒரு பேர் எழுதிருக்கு. ஸோ கேஎல் ராகுலோட விக்கெட் மட்டும் விழனா கேம் வந்து இன்னும் ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஸோ கேஎல் ராகுல் தான். அண்ட் இந்த மூமெண்ட் சொல்றப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கேஎல் ராகுல் விக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் வரைக்கும் இங்கிலாந்துலாம் பம்படப்பா இருந்தாங்க. இந்தியாவை வந்து நம்ம ஃபுல்லா வெறுப்பேற்றிடணும், பயங்கரமா வந்து அவங்கள வந்து ஸ்லெக்ட் பண்ணிடணும் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த ரெசிலியன்ஸ் ஆஃப் பும்ரா சிராஜ் அந்த கேமை வந்து ஈக்குவலா அந்த பாய்ஸ் பண்ணி அந்த கேமோட விக்டரி வந்து அவங்களுக்கு போனாலும் அந்த கடைசியா அந்த பிச் கிட்ட வந்து அந்த 2005 ஆஷஸ்ல நடக்கும் பாத்தியா, அந்த மூமெண்ட் மாதிரியே வந்து இந்த சிராஜ் கேஸ் ஜடேஜா வந்து ஹக் பண்ணிட்டாரு பென் ஸ்டோக்ஸ். ஸோ அந்த மூமெண்ட் அந்த ஹீட் மூமெண்ட் எல்லாமே போய் அப்படியே ஓகே இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் நாங்க இருந்தா எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் சொல்றேன், அந்த கிரிக்கெட் இந்த ஜென்டில்மேன் கேம் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு ஃபைட் நடந்தது அதுக்கப்புறம் நடந்தது. இந்த கேம் பாடுறாங்க எவ்வளவு ஆடி இருக்காங்க பாரு, நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக் பண்ண மூமெண்ட் வந்து செமையா இருந்தது. அவங்க அந்த ஃபைட்டே மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்தது இந்த மேட்ச்லன்றப்போ தட் ஷோஸ்
டெஸ்ட் கிரிக்கெட் இதாண்டா டெஸ்ட் மச்சான். கிரிக்கெட்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அவங்க இந்த இங்கிலாந்து வச்சது ஸ்லைட்டஸ்ட் மார்ஜின், ஜஸ்ட் இன்ச்சஸ் பைல வந்து இந்தியா விட்டாங்க. அது ஆல்சோ சிராஜோட விக்கெட் வந்து இட்ஸ் என்ன விக்கெட் பியூர் எப்படி அதுதான் அன்லக்கி சொல்றேன். விக்கெட். இது வந்து ஒரு அன்லைக் விக்கெட் டேக்கிங் பாலோ இல்ல ஒரு எட்ஜோ எதுவுமே இல்ல. அவர் ப்ராப்பரா வந்து ஹோல்ட் பண்ணி அது நல்லா ஷெல்லுக்குள்ள போய் ஒரு டிஃபென்ஸ், அது அப்படியே உருண்டு கால்ல பட்டு பர்ஃபெக்ட் டிஃபென்ஸ். தட்டி பெயில வந்து இல்ல லைட்டா தட்டிடுச்சு. சோ அதுதான் இல்ல இது வந்து. நார்மல் போல்டோ ம், எல்பிடபிள்யூ ஆயிருந்தா கூட இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த விக்கெட் விழுந்த விதம் தட் ஷோஸ் அந்த கிரிக்கெட் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா விக்கெட் உனக்கு போல்டோ கேட்சோ விழுந்தா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க, என்னடா இந்த மாதிரி ஆடி இப்படி அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு. ம். அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து அதை ரியலைஸ் பண்ணாங்க. அண்ட் மோரோவர் கிரௌட்ஸ் தான். இதுக்குதான் இதுக்குதான் வந்து இங்கிலாந்துல கிரௌடு வேணும்ன்றது. ஒவ்வொரு பால் ப்ராப்பர். ஒவ்வொரு சிங்கிள் ப்ராப்பர் ஓகே, டெஸ்ட் கிரிக்கெட் ப்ராப்பர் ப்ரோ. டெஸ்ட் மேட்ச் டே 5க்கான அந்த ஹைப், ஒரு கிளைமேக்ஸ் எல்லாமே இருந்தது. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு படம் பாக்குற மாதிரி இருந்தது. படம்னா ஒரு 2.5 மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ட்ரோ இருக்கும், ஹீரோ இது இருக்கும், ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும் ஹீரோக்கு, ஒரு அப்படியே ஒரு மாதிரி போகும். இன்டர்வல்ல வந்து ஒரு பஞ்ச் லைனோட ஒரு பிளாக் ஒன்று இருக்கும். ஒரு தளபதி சூப்பர் ஸ்டார் படம் பாக்குற மாதிரி இருந்தது. ஒரு இன்டர்வல் பஞ்சோட நான் வரேன்டா அப்படிங்கிற மாதிரி பஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் டு பி ஃபாலோட் பை ஒரு சேஸ், லவ் சீன், லவ் சாங்ஸ், டூயட், கடைசி ஒரு லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அப்படியே ஜாயின் பண்ணி எல்லாம் ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரின்ற மாதிரி அப்புறம் அந்த மாதிரி கரெக்டா சீசா பேட்ல மாதிரி அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் போய் செஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இவங்க ஜெயிச்சு அவங்க ஜெயிச்சு இவங்க ஜெயிச்சு அவங்க ஜெயிச்சு கடைசியில டீக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராப்பரா ஃபினிஷ் ஆன ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு அந்த மாதிரி. பட் என்னோட இந்த பர்டிகுலர் இது கொஞ்சம் நடக்காம வந்துருக்கலாம் என்ன சொல்லுவேன்னா, நான் சுப்மன் கில்லோட விக்கெட்டை சொல்லுவேன். ஏன்னா சுப்மன் கில் வந்து நேற்று உள்ள வரும்போதே 2 விக்கெட் விட்டுருந்தாங்க. ஸோ அவரு உள்ள வரும்போதே மேபி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் இருந்தது. அவர் சும்மா நேற்று ஜாக் ராலி அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணாரோ அதே கூட பண்ணியிருந்திருக்கலாம். அதை பண்ணி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இழுத்துருந்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ அவர் ஆடும்போதே பயங்கர நர்வ்ஸோட ஆடிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி என்ன ரொம்ப டென்டேட்டிவா இருந்தாரு ஸ்டேல. ஒரு ஆல்ரெடி ஒரு எல்பிடபிள்யூ சர்வைவ் பண்ணாரு. க்ளோஸ் கால், அம்பையர்ஸ் கால், அதே கார்ஸ் ஓவர்ல திரும்ப அடுத்த 2வது பால்லே அவுட். ஸோ அப்ப என்னன்னா போப் எல்லாருமே வந்து ரொம்ப கத்திட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஹி இஸ் டன் ஃபார் 600 ரன்ஸ் அடிச்சாச்சு, யூ ஆர் டன் ஃபார் த சீரீஸ், அப்படி இப்படின்னு நிறைய செஞ்சேன். அதெல்லாம் நீ கேரிட் கண்டுக்காம ஆயிட்டாரு. அதெல்லாம் நீ கண்டுக்காம ஒன்னும் இல்லடா, நீ ஒன்னு 100லாம் அடிக்க வேணாம், ஜஸ்ட் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஒரு 58 ஃபார் 4ங்கிறத விட 58 ஃபார் 2ன்னு ஒரு ஸ்டேஜோட அவங்க போயிருந்தாங்கன்னா மைட் பி கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஏன்னா அந்த இந்தியாவுக்கு இனிஷியல் ஃபேஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த நீக்கே பார்த்துருப்பாங்க முதல் ஒரு 10 ஓவர் தான் பயங்கரமா இருந்துச்சு. 8 ஓவர் போட்டாங்க ஆர்ச்சரும் ஸ்டோக்ஸும். ஏன்னா அவங்க டீமோட பெஸ்ட் 2 பவுலர்ஸ் வந்து இவங்க தான். ஸோ அப்ரண்டா போட்டாங்க, 8 ஓவர் போட்டாங்க. ஸோ அந்த ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 80 ஃபார் 4 அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா மிச்சவங்க வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட், கொஞ்சம் சிப்பின் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அழகா இந்த சேஸ் வந்து இவ்வளவு டைட்டா போயிருக்கவே தேவையில்ல, ஈஸியா ஆடிருக்கலாம். அது நம்மளே கொஞ்சம் ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டட் பண்ணிட்டோம். அதுக்கு கேப்டன் கில்லோட விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஏன்னா அவர் அவுட் ஆனதுனாலதான் வேற வழி இல்லாம பண்ணிட்டு இறக்க முடியாது, ஜடேஜாவும் இறக்க முடியாது, வர்றவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் பேட்டர்ஸ். அதனால வழி இல்லாம ஆகாஷ் தீப்பை இறக்கி அவரும் கொஞ்சம் நல்லா ஆடினாரு. பட் ஸ்டில் அகைன் டெய்லண்டரோட விக்கெட்டும் போயிடுச்சு. எண்ட் ஆஃப் டே அந்த ஸ்கோர் கார்டு மேட்டர்ஸ். ஏன்னா நீ பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த கருப்பு ஸ்கிரீன் இருக்கும், ஜெயாண்டிக் ஸ்கிரீன். 58 ஃபார் 4, 58 ஃபார் 5க்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும். ஏன்னா அங்க ஒரு ஃபிஃப்டி சைக்காலஜிக்கலி. எயிட் ஃபார் டூக்கும் 58 ஃபார் 4 ஈவன் அது ஆகாஷ்தீப் அண்ட் சிராஜோட விக்கெட்டாவே இருக்கட்டும், 2 விக்கெட் இழந்தாஸ் ஒரு நைட் வாட்ச்மேனோட விக்கெட்டாவே இருந்தாலுமே 58 ஃபார் 2க்கும் 58 ஃபாருக்கும் தட்ஸ் a ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸோ அது இல்லாம இருந்திருக்கலாங்கிறது தான் என்னோட இது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் தாட்ஸ் அபவுட் தி தேர்ட் டெஸ்ட் அட் லார்ட்ஸ். இப்படி செம எக்ஸைட்டான டெஸ்ட் மேட்ச், செமையா இருந்தது, க்ரௌட் ஃபுல், ஒரு சூப்பர் கிளைமேக்ஸோட இருந்தது. ஒரு கிரிக்கெட் ஃபேனா ஐ ரியலி என்ஜாய் இட். ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு ஒரு 8 days கேப் இருக்கு. ஸோ பும்ரா ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. நிறைய ஒரு அது சேஞ்ச் அப்புறம் இருக்குன்னு பார்ப்போம். நினைக்கிறேன். பட் 11s எல்லாமே நம்ம ப்ரிவியூல பேசுவோம். டிஸ்கஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் அண்ட் தென் சைனிங் ஆஃப், ஒரு ஹாப்பி ஒரு சைன் க்ளோசிங் ஆஃப். முடிச்சுக்கவா? சொல்லு சொல்லு. இப்போ வந்து இது இது வந்து இந்த சீரியஸே வந்து நம்ம இனிஷியல் ஸ்டார்ட்ல என்ன சொன்னோம், இங்கிலாந்து வந்து ஸ்லீப் பண்ண இந்த மேட்ச் அப்படியே ஓபன் அப் பண்ணிச்சு சீசா மாதிரி. ஸோ இந்த மேட்சை வந்து நம்ம தோத்து இருந்தோம்னா கொஞ்சம் மொரலே டவுனா இருக்கும். பட் இந்த ஃபைட் பேக் வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து புல் பேக் கொடுக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த சீரியஸ் வந்து கண்டிப்பா அலைவா இருக்கும். என்ன ஒரு பியூட்டினா, ரொம்ப நாள் ஆச்சு 5 day டெஸ்ட் மேட்ச் பார்த்து. நம்ம எல்லாமே 3 நாள் 2 நாள்ல முடிஞ்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 3 மேட்சுமே உனக்கு 5 நாள் முடிஞ்சுது. 5 நாள் முடிஞ்சு 5 நாளுமே வந்து எல்லாமே செஷன் ஷேர்டு, செஷன் வின் பைன்னு சொல்லிட்டு
சீசா மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ சீரிஸ் வந்து இது அந்த ஆஷஸ் போத்தம் சீரிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சீரியஸ்க்கும் வந்து ஐகானிக்கா ஒரு பேர் கிடைக்கும் அட் த எண்ட் ஆஃப் த சீரியஸ் மாதிரி. அந்த மாதிரி ஒரு சீரியஸா இது கண்டிப்பா அமையும் எனக்கு தோணுது. ஸோ 5 மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். பட் எனக்கு என்னமோ தோணுது இது வந்து பயங்கரமான மெமரபிள் சீரிஸா இருக்க போகுது. இன்ஃபேக்ட் நான் டை டெஸ்ட் மேட்ச் ஆகும்னு நினைச்சேன் இந்த மேட்ச். அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிட்டேன். சென்னை சான்ஸ் டை இருக்கு, டெஸ்ட் சான்ஸ் மேட்ச் இருக்கு. ஆச்சுல, அந்த மாதிரி யோசிச்சிட்டேன் நான். பட் ஆனா செம்மையா ஃபைட் ஆடுறாங்க ரெண்டு பேரும் அவங்களோட பல்ஸை புடிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸைட்டட் ஃபார் நெக்ஸ்ட் 2 டெஸ்ட். சூப்பர்ரா. அவ்வளவுதான். ஓகே, கிரேட். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச் இதோட இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ற அந்த ரிவ்யூவை. அடுத்து ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் மான்செஸ்டர், மை ஃபேவரட் வென்யூ, ஓல்ட் டிராஃபர்ட்ல நடக்க போகுது. ஸோ அதோட ப்ரிவியூல சந்திக்கலாம். Until and then, signing off from the very happy cricket fans. As a cricket fan, thank you and bye bye.